தெருவில் உள்ள யாரும் இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கல. நீ உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டானா அப்புறம் நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல அவளுக்கு கொஞ்சம் பங்கு கொடுப்பேல்ல? ஆமாக்கா, எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? இந்த சுபத்ராக்கா என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. நீ மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள போனேன்னா நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல எனக்கு கொஞ்சம் பங்கு தரணும்னு சொன்னாங்க. பாத்தியா பாத்தியா அவ புத்திய எப்படி போயிருக்கு அவள புத்தி. இங்க பாரு மேனகா, இவதான் ஒரு வேலையும் செய்யக்கு துப்பு இல்ல. நீ அதே போல உட்கார்ந்துட்டு இருந்து உன் வாழ்க்கையை கெடுத்துறாத. உனக்கு வீட்டு வேலை செய்ய கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி வச்சுக்க வேண்டியதானே? ஆமா ஆமா, அப்படியே வேலைக்காரிய வீட்டுக்காரி ஆக்கலான்னு பாத்துட்டு இருக்கீங்களோ? வாய் மூடிட்டி, பேசிய பேச்ச பாரு. வயசுக்கு ஏற்ற போல பேச நீ. உடன்பிரபா சகோதரி சகோதரன் சொல்லி சொல்லி இவ வாழ்க்கை கெட்டு போனதுக்கு பாதிக்கும் காரணம் நீதாண்டி. 2 நாளைக்கு முன்னாடி இவகிட்ட என்ன சொல்லிருக்க? நல்லக்கா வீட்ல நிறைய நாட்டுக்கோழி கிடக்கு, புடிச்சிட்டு வந்து சூப் வச்சு கொடுப்பனா. எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி சொல்லிருப்ப? நீ என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்த பாத்தீங்க, அந்த நேரமா உன் காலை உடைச்சிருப்பேன். சூப் வச்சு குடிப்பாளா? இல்ல சூப்பு வேலை செய்ய துப்பு இல்ல, அடுத்த வீட்டுல உள்ள கோழிய பிடிச்சி சூப் வச்சு குடிக்க போறாளாம். நீ கோழி பிடிக்கிறத வரை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். இங்க பாரு மேனகா, உன்கிட்ட சொல்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். போன மாசம் நான் இவளை பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல, ஆனா நீ என் பேச்ச கேட்காம இவ கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு கிடைக்க. பாத்தியா அவ எந்த நிலைமைக்கு வந்து ஆக்கி விட்டுருக்கான்னு? இனிமேலாவது எல்லாரையும் பத்தி புரிச்சுக்கிட்டு ஒழுங்கா